ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி கத்திரிக்காய் வச்சு ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு ஸ்டவ்வில் குக்கர் வச்சிடலாம். குக்கர் சூடேறினதும் ஆயில் சேர்த்துடலாம். ஆயில் சூடேறினதும் அதில் கடுகுளுந்து சேர்த்துடலாம். கடுகு பொரிஞ்சதும் கூடவே வெங்காயம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வெங்காயம் வதக்கிப்போம். இது கூடவே கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுப்போம். இப்போ இது கூடவே கட் பண்ணி வச்சிருக்க தக்காளியும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கலாம். இப்போது தக்காளி வேக தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு தக்காளி நல்லா வதங்குற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். தக்காளி ஓரளவுக்கு வதங்கிருச்சு. இப்போ இது கூடவே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். நல்லா ஓரளவுக்கு எண்ணெய் பிரிஞ்சு வருது. இப்போ இது கூடவே மசாலாலாம் ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சத்தூள் 1/4 ஸ்பூன், மிளகாத்தூள் 1/2 ஸ்பூன், கறி மசால் தூள் 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். மசாலாவோட பச்சை வாசனைலாம் போகட்டும். மசாலா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ இது கூடவே கட் பண்ணி வச்சுருக்க கத்திரிக்காவை சேர்த்துக்கலாம். நான் கத்திரிக்காவை நீளமாக கட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு என்ன சைஸில் வேணுமோ அந்த சைஸில் கட் பண்ணிக்கலாம். கத்திரிக்காவை நான் ஒரு 30% வரைக்கும் மட்டும் வேக வைக்க போகிறேன். அதுக்கு மேலே வேக வச்சா குழஞ்சிரும். நம்ம ரைஸ் போடும் போது குக்கர் லிட் போட்டு ஒரு விசில் விட போகிறோம். விசில் விட்டால் கத்திரிக்காய் குழஞ்சிரும். அதனால் ஒரு 30% வரைக்கும் மட்டும் கத்திரிக்காவை இந்த எண்ணெயிலேயே வதக்கிக்கலாம். இப்போது இது கூடவே தண்ணி சேர்த்துக்கலாம். ரைஸ்க்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். நான் 1 கப் ரைஸ் எடுத்திருக்கேன், அதனால் 2 கப் தண்ணி சேர்த்துக்கிறேன். நீங்கள் என்ன அரிசி எடுக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் நார்மல் ரைஸ் எடுத்திருக்கேன், அதனால் 2 கப் தண்ணி ஊற்றிக்கிறேன். இதே பாஸ்மதி ரைஸோ இல்லை சீரக சம்பா ரைஸோ எடுத்திங்கன்னா 1.5 கப் தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றிட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். தண்ணி நல்லா கொதி வருது. தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ இதோட ரைஸை சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம். கொதி வருது. இப்போது மல்லி இலை தூவிக்கலாம். தூவிட்டு கலந்து விட்டுக்கலாம்.
கலந்து விட்டாச்சு. இப்போ குக்கர் லிட் போட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். குக்கர் லிட் போடுறதுக்கு முன்னாடி உப்பு இருக்கா காரம் இருக்கான்னு பார்த்து செக் பண்ணிவிட்டு மூடிக்கலாம். ஒரு விசில் விட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போது குக்கர் ப்ரெஷர் இறங்கிருச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், சூப்பராக கத்திரிக்காய் ரைஸ் ரெடி ஆயிருச்சு. கத்திரிக்காய் கொஞ்சம் கூட குழையவே இல்லை. பாருங்கள், ரைஸ் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் சூப்பராக கத்திரிக்காய் குழையாமல் வந்திருக்கு. இந்த ரெசிபி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.